அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஜூலை மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் நாள் மற்றும் நேரம். முன்னாடி மாதங்கள்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் இந்த திரிபுஷ்கர யோகம் வரும். ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் ஒன்று கண்ணே கண்ணு ஒரே ஒரு நாள் தான் வருது. ஸோ அந்த நாளில் நீங்கள் எதுவும் தவற விட்டுடாதீங்க. அதே போல் அந்த நாள் நேரத்தை இப்போவே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தங்கம் வாங்க போகிறீங்க அல்லது வெள்ளி வாங்க போகிறீங்க அல்லது வீட்டுக்கு தேவையான சில உபயோகமான பொருள் வாங்க போகிறீங்க, இல்லை ஏதோ விசேஷத்திற்கு பட்டு புடவை அல்லது பட்டு வேஷ்டி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு முக்கியமான கோவிலுக்கு போயிட்டு ஒரு நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போலவே என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மீண்டும் 2 முறை நமக்கு நடக்கும். ஸோ ஆக மொத்தம் 3 முறை அதை செய்யக்கூடிய சூழல் நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த திரிபுஷ்கர யோகத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், ஒரு குறிப்பிட்ட திதி சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்னதெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு புதிய கடை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு புதிய பிஸ்னஸுக்கான பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த நாளில் ஆரம்பிக்கலாம். அதை மாதிரி கடனை போய் அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். ஆனால் எதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவது கூடவே கூடாது. அதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நகையை போய் அடமானத்தில் வைக்கிறது கூடவே கூடாது. தேவையே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸுன்னு அலையக்கூடாது. அதை மாதிரி சாதாரண செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் போகக்கூடாது. எமர்ஜென்சி அப்படின்னா அது வேற விஷயம். ஜஸ்ட்டு ஒரு ரெகுலர் செக்கப் தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் போவதை தவிர்த்து விடுங்கள். அதே போல் பிறரிடம் வாக்குவாதம் செய்வது அதெல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுப்பா, இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சில விஷயத்தை நம்ம நினைப்போம்ல, அதெல்லாம் அந்த நேரத்தில் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அதனை நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 பேருக்கு தானம் செஞ்சீங்கன்னா கடவுளே உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த முறை நீங்கள் ஒரு 10 பேருக்கு தானம் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை நிச்சயமாக தருவார். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருளை வைத்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பல முறை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருள், அது மோதிரமோ அல்லது டாலரோ அல்லது செயினோ பிரேஸ்லெட்டோ அல்லது ஒரு நாணயம் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு குங்குமச்சிமிழ் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெற்றிலை மேலே வச்சுடுங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது விளக்கேற்றி வச்சுட்டு இதை செய்யணும். வெற்றிலை மேலே அந்த பொருளை வச்சுட்டு மஞ்சள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சளை தண்ணீரில் கரைத்து அந்த வெள்ளி பொருள் மேலே உங்கள் விரல்களால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சொட்டாக நீங்கள் விடணும். 27 முறை நீங்கள் அந்த மஞ்சள் நீரை விடும்பொழுது ஓம் சொர்ணலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க. அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ வெள்ளியை வைத்து எப்படி நம்ம தங்கத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழிபாட்டு முறை. அதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த தங்க நகைகள் நம்மிடம் சேராமல் போவதற்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரணங்கள் இருக்குது. யார் ஒருத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்கள நம்ம ஒழுங்காக நடத்துகிறோமோ அவங்க தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க. மரியாதை இல்லாத இடத்துல, அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, தங்க மாட்டாங்க. நகை அப்படிங்கிறது ஒரு விதமான லக்ஷ்மி. ஸோ அந்த நகையை நாம் எப்படி பராமரிக்கிறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப நம்ம எப்படி வைக்கிறோம், அதை யாருக்கிட்டையாவது நம்ம இரவல் கொடுக்குறோமா அல்லது இறந்தவர்களோட நகையை நம்ம அப்படியே பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன்.
இப்போ இறந்தவங்களோட நகையை நீங்கள் நேரடியாக பயன்படுத்துகிறீங்க, யாராவது சொந்தக்காரங்க நகை அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரிக்கும்போது உங்களுக்கு அந்த நகை வந்துடுது, அதை நீங்கள் நேரடியாக அப்படியே நீங்கள் போட்டு பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றி விட்டு தான் அதை நம்ம பயன்படுத்தணும். அதையும் நீங்கள் கவனிக்கணும். இந்த மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/7/2026 அன்றைய தினம் கிருத்திகை, கிருஷ்ண துவாதசி, சனிக்கிழமை. ஸோ இந்த 3 அமைப்புகள் சேர்ந்து வருகின்றது. இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 5:47 மணிக்கு ஆரம்பித்து 11:03 பகல் 11:03 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ 10 மணிக்கு கடை எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வேறு எந்த பேச்சுவார்த்தையாவது நீங்கள் நடத்தணும், இல்லை இந்த கோயிலுக்கு போகணும், இல்லை இந்த பூஜையை பண்ணணும், இல்லை அன்னதானம் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா சில மாதத்தில் ரொம்ப அதிகாலையில் வரும், இல்லைனா ரொம்ப லேட் நைட்டில் வரும். அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம நினச்சதை அந்த நாளில் நம்ம தாராளமாக செய்யலாங்க. நாம் இப்போ செய்ய வேண்டிய ஒரு மிக எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரை நேரத்தில் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் நீங்கள் 6 to 7னா அடுத்த வாரம் செய்ய முடியல, மதியம் 1 to 2 நாங்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். சுத்தபத்தமாக இருக்கணும். செய்யறதுக்கு முன்பும் சரி, செய்த பின்பும் சரி நீங்கள் அசைவம் அன்றைய தினம் சாப்பிடக்கூடாது. இதை எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கெல்லாம் கிடையாது. உங்களால் எந்தெந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் செய்ய முடியுதோ வாழ்க்கை முழுக்க நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி படமோ சிலையோ, வாசனையான மல்லிகை மலர்களை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரம் செய்யுங்க, அல்லது தாமரை மலர்கள் ஏதாவது ஒன்று இதில் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் டைமண்ட் கற்கண்டு வச்சுக்கலாம். நெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றினீங்கன்னா 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குது, சின்ன விளக்கு 2 ஜோடி விளக்கு வச்சுருக்கோன்னா நீங்கள் அதிலேயே நெய் தீபம் ஏற்றிக்கலாம். தாமரை தண்டு திரியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது அத்தனை பொருட்களும் மகாலட்சுமி தாயாரோட அருளை நமக்கு பரிபூர்ணமாக அள்ளி தரக்கூடியவை. இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி சக்தி வாய்ந்த தங்கத்தை ஈர்க்கும் மந்திரம். இதை நீங்கள் 27 முறை உச்சரிக்கணுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலவாசின்யை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலவாசின்யை நமக. இந்த மாதிரி 27 முறை உச்சரிங்க. நிச்சயமாக இதை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 3 மாதங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், தங்க நகை வாங்குவதற்கான காலம் நேரம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அடமான நகையும் வீடு தேடி வரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.